ஹாய், இந்த வீடியோவில் Node.jsனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் Node.jsன்னு டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது டவுன்லோட் Node.js.jsன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் பேஜ், சரிங்களா? ஸோ விண்டோஸ், மேக், சோர்ஸ் கோட், ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய வந்து டவுட் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த Node.jsன்றது வந்து என்னது? ஸோ இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா, இல்லை இது ஒரு ப்ரௌசரா, ஸோ இது ஒரு என்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக Node.jsன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் டைம், சரிங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் பில்ட் ஆன் கூகுள் குரோமுடைய வெர்ஷன், சரிங்களா? V8 இன்ஜினில் வந்து இந்த Node.js வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த Node.js என்ன பண்ணுது? ஸோ 2009க்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ 2009க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு இன்ஜின் இது பண்ணி வெறும் ப்ரௌசருக்குள்ளே மட்டும்தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது வந்து வெளியே அவ்வளோவா யாருக்குமே தெரியாது அந்த டைமில். ஸோ அது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நம்ம வந்து C++ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் மாதிரி ப்ரௌசருக்கு வெளியே யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதான் பார்த்தீங்கன்னா Node.js. ஸோ நம்ம Node.js யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஒரு சர்வர் சைடு வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ எதனால சர்வர் வந்து Node.js வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ இதை பற்றிலாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த Node.jsக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரௌசரில் இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு இருக்குது, மேக் இருக்குது, லினக்ஸ்க்கு இருக்குது, சரிங்களா? ஸோ எக்கச்சக்கமான எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ ARM கூட இருக்குது. ஸோ ARMனா ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டெவலப்பிங் கம்பெனி. ஸோ எக்மோ ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ARMனு ஒரு கம்பெனி இருக்கு, இந்த ப்ராசஸர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் நீங்கள் 64 பிட்டா அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்து நார்மலாக எப்படி டவுன்லோட் பண்ணுமோ அது டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே Node.js அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வரும். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற என்வரன்மெண்ட் Node.js உடையது. ஸோ இதில் வந்து இன்பில்டா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஃப்டோல் அமுத்தி பார்க்கலாம். முன்ன நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், இல்லை விண்டோஸ்லாம் அதுக்கு முன்னாடி. இப்போ ஜஸ்ட் வந்து வெறும் விண்டோ தான். விண்டோன்னு இதில் வந்து டைப் பண்ணுறேன்னா ஸோ சில ஃபங்க்ஷன்லாம் இதில் வந்து முன்னாடியே வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? விண்டோ. ஸோ இது கிளிக் கொடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து முன்னாடியே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணலாம். இதே வந்து ஸோ இது V8 இன்ஜின்றதுனால நம்ம கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து நான் இதில் விண்டோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். பட் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணலன்னா விண்டோ வந்து ஐடென்டிஃபை பண்ணல. அப்போ திஸ்ன்னு வந்து டைப் பண்ணுறேன். அப்போது திஸ்ல வந்து இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல். ஸோ அப்போ குளோபல் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்டோன்ற ஒரு ஆப்ஷன் இல்லை, அதுக்கு பதில் குளோபல்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம ப்ரௌசரில் விண்டோன்னு யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி போய் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ கிளியர் டைம் அவுட்டு, ஸோ செட் இன்டர்வல், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து பில்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வர டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ இது அட்வான்ஸ் கான்செப்ட்ன்றதுனால இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது, சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து Node.jsனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ரன் டைம், சரிங்களா? எதுவும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற, ப்ரௌசர் விட்டு வெளியே எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம், சரிங்களா? அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஸோ நம்ம ஃபைனலாக வரும்போது இதை பற்றி நம்ம பார்க்கலாம்.